கேள்விப்பட்டிராதது என்று குறிப்பிட்டார். எந்த ஒரு பிரச்சனையானாலும் கருத்தொற்றுமை ஏற்படுத்துவது என்பது ஆளும் கட்சியின் கடமை மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளுக்கும் அதில் பொறுப்பு உண்டு என்றார் அவர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதாவை சென்னையில் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக பிரகாஷ் காரத் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எனினும் அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக தாம் முதலமைச்சருடன் பேசியதாகவும் மக்களவைத் தேர்தல் முன்கூட்டியே வர வாய்ப்பில்லை என்றும் பிஜேபி, காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளுமே நாட்டின் அரசியலை சீர்குலைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை சிறைகளில் வாடும் 40க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க பிரதமர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் இன்று பிரதமர் உரைக்கு முன்னதாக பேசிய TR பாலு, மத்திய அரசு இந்த பிரச்சினையில் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க ஏதுவாக பிரதமர் இந்த பிரச்சினையில் தலையிட வேண்டும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கந்தேர்பால் மாவட்டத்தில் உள்ள பிராங் பகுதியில் இந்திய ராணுவம் நடத்திய தேடுதல் வேட்டையில் 5 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இவர்கள் அனைவருமே ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காவல்துறையும் ராணுவத்தின் தேசிய ரைபிள் பிரிவும் இணைந்து நஜ்வான் வனப்பகுதியில் ஊடுருவ முயன்ற 5 பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தினர். மறைந்த காங்கிரஸ் தலைவர் GK மூப்பனாரின் 12வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது நினைவிடத்தில் இன்று கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் GK வாசன், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் BS ஞானதேசிகன், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த், காங்கிரஸ் தேசிய செயலாளர் திருநாவுக்கரசு, குமரி அனந்தன், JM ஆருண், யசோதா, பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் பலர் பிரபல இசைக்கலைஞர் செம்பை வைத்தியநாத பாகவதர் நினைவு 2 நாள் இசை விழா இன்று தொடங்கியது. முன்னணி பாடகர் KJ யேசுதாஸ் நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் செம்பை சீனிவாசன், TV கோபாலகிருஷ்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இசை வித்தகர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளார்கள். இந்தியன் பேட்மிண்டன் லீக் இறுதிப் போட்டியில் அவத் வாரியர்ஸ் அணி ஹைதராபாத் ஹாட் ஷாட்ஸுடன் மோதவிருக்கிறது. பெங்களூரில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவத் வாரியர்ஸ் மும்பை மாஸ்டர்ஸ் அணியை 3-2 என்ற கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. முதலில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் ஆட்டத்தில் மும்பை மாஸ்டர்ஸின் புகழ்மிக்க வீரர் லீ சோங் வை அவத் அணியின் குருசாய் தத்தை 21